ஆசீர்வாதம்ன்றது இயற்கையை பார்த்து, இயற்கையின் சூழலை பார்த்து வேலை செய்யறது இல்ல. ஆசீர்வாதம்ன்றது கண்ணுக்கு தெரியாத ஆண்டவருடைய சப்ளையை பார்த்து வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எண்ணெய் வெறும் பாட்டில் இருந்து வரல, பாட்டில் மூலமா வந்துருச்சு. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு சப்ளைல இருந்து எண்ணெய் வந்துட்டே இருக்குது. There is an invisible source, an invisible source. கவுனிங்க, an invisible source is what the blessing works upon. வாங்க கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போலாம். Genesis chapter 12, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு இன்னைக்கு ஒரு 4 சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். கர்த்தரின் ஆசீர்வாதத்துடைய ஸ்டடிக்கு முடிவே இல்லை. எந்த காலமாக இருந்தாலும் ஒரு பிரசங்கம் எடுக்கணும்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தான் கொண்டு வந்தாகணும். ஏன்னா அதுதான் உண்மை. ஆனால் இந்த குறிப்பிட்ட சீரீஸில் நம்ம ரொம்ப விசேஷத்த வகையில் அது மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். எப்படி இந்த ஆசீர்வாதம் வேலை செய்யுது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கிறேன். முதலாவது பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை ஆசீர்வச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக இருக்குது. ஆதாமுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆதாம் அதை செயல்படுத்தாம என்ன பண்ணிட்டாருன்னா பாவத்து நிமித்தம் சாபத்துக்கு இடம் கொடுத்துட்டார். ஆனால் கர்த்தர் தேடிட்டே இருந்தார். அடுத்தது யார இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவரை நான் முன்னேற்றலான்னு பார்த்தார். ஆபிரகாமை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். பாருங்க, எல்லாரும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை படிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், அதோடைய முதல் 3 வசனங்கள். Genesis chapter 12 and verses 1, 2 and 3. கவனிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதோ அங்கதான் இருக்குது, அங்க போனா அது வேற. நான் காமிக்கிறேன், நீ போனா. இப்போ எப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விசுவாசம் தேவைப்படுது. எவ்வளவு துணி எடுத்துட்டு போனோம், எந்த மாதிரி துணி எடுத்துட்டு போனோம், எவ்வளவு சாப்பாடு பேக் பண்ணோம், போற வெளில ஹோட்டலுக்கு தான் தெரியல, அந்த இடத்துல சாப்பிட முடியுமான்னு தெரியல, அது குளிரான இடமா இல்லை வெப்பம் நிறைஞ்ச இடமா இருக்குமா, எந்த மாதிரி துணி எடுக்கணும். ஒன்னே ஒன்று தான், கர்த்தர் கிளம்புனார், அப்புறம் தான் காமிக்கிறேன்னாரு. இதுதான் விசுவாசம்ன்றது. கிளம்புறாரு இவர். சரி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இன்னும் டேடியே ஆகல, கர்த்தர் ஜாதியாக்குறேன்றாரு. இதுதான் கர்த்தருடைய விசுவாசத்துடைய வேலை. இதுதான் அவருடைய வாக்குத்தத்தத்தின் வேலை. ஆண்டவர் எப்பவுமே பெருசா பேசுறாரு பாருங்க. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உண்மைதான், நம்ம எல்லாரும் சொல்றேன் எனக்கு பேரும் வேண்டாம் புகழும் வேண்டான்னு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு பேரையும் புகழையும் கொடுக்குறேன், நீ என்ன மகிமைப்படுத்து. எவ்வளோ பேர் புரியுது அது இல்லையா? கர்த்தர் நம்ம பேரும் புகழும் உயர்த்துவார். அப்போ நம்மள்ட்ட மைக் வரும்போது என்ன சொல்லணும்? என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் இல்லையா? அப்போ பேரும் புகழும் முழுசாவே தப்புன்னு அர்த்தம் இல்லை. அதை கர்த்தர் கொடுக்கும்போது அதை நம்ம கர்த்தர் கொடுக்க கற்றுக்கிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? இப்போ பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்றாரு. அடுத்தது பாருங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆசீர்வதிக்கிறவர்கள் நிறைய பேர், சபிக்கிறவன் யாரோ ஒருத்தன். கவலைப்படாதீங்க, நமக்கு சாதகமாக இருக்கிறவங்க எப்பவுமே நிறையா இருப்பாங்க, நமக்கு விரோதமாக இருக்கிறத விட. Greater are those that are for you than those that are against you. இது ஆசீர்வாதத்துடைய வல்லமை. அப்புறம் பாருங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ கர்த்தர் பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். இந்த ஆசீர்வாதத்திலே மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவனை நம்பினதுனால கர்த்தர் அவருக்கு கொடுத்த நீதி, தேவனுக்கு முன்னாடி நிற்கிற அந்த தகுதி, அதுதான் இருக்கிறதுலே சிறந்த ஆசீர்வாதம். ஆனால் அது நிமித்தம் நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து சேர்ந்துச்சு. அது என்னென்ன பாருங்க, ஆதியாகமம் 24 வாங்க. Genesis 24. Genesis 24. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். அதே ஒரு ஆசீர்வாதம் தான். அதான் கர்த்தர் அந்த எழுதி இருக்கிறாரு. ஆபிரகாம் 175 வருஷம் உயிரோடு இருந்தாராம் பாருங்க. தீர்காயுசு, ஆரோக்கியமா இருந்தாரு. 100 வயசு தாண்டி பிள்ளைகளெல்லாம் பெற்றெடுத்தார் அவர். அப்ப எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்கிறார் ஆபிரகாம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கும் அப்படியே ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா 100 வயசுக்கு அப்புறம் என் பிள்ளைங்க வேண்டாம், அதை பத்தி சொல்ல, நான் ஆரோக்கியத்தை பத்தி பேசுறேன். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கும் அப்படியே ஆகும். சரியா? உங்க மேல கை வச்சுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சேம் டு மீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கூல்ல படிக்கும்போது சேம் டியூன்ருவாங்க பசங்க, பார்த்துக்கிறீங்களா? பெஸ்ட் ஆஃப் லக், சேம் டியூன் வாங்க, அதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆனால் சில டைம் நம்ம திட்டிட்ட பிறகு நம்மளுக்கு சேம் டியூன் வாம்பாரு, அப்போ தான் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு திட்டிருப்போம், ஒரே வார்த்தையில் சேம் டியூன் பேஜார் பண்ணிட்டு போயிடுவான் இல்லை? ஓகே, இப்போ நம்ம நல்லதுக்கு சேம் டு மீன்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்போ நமக்கு அது கர்த்தர் சொல்றாரு பாரு, ஆபிரகாம் போல. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை, ரெடியா இருக்கிறீங்களா? எப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்க, சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கை உயர்த்துங்க எல்லாரும், சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டானது போல சகல காரியங்களிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
சகல காரியங்களிலும். சரி, என்னென்ன காரியங்கள்னு பார்த்துடலாம். அதே அதிகாரம் 35ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 24:35 வசனத்தை பாருங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் நல்லா இருக்குது பாருங்க. வெறும் ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்ல, மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். சேம் டு மீ, எனக்கும் என் குடும்பத்துக்கும். அடுத்தது பாருங்க, அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிச்சார் பாருங்க. இது வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்ல. ஆரம்பிக்கிறது என்னவோ ஆவிக்குரிய உலகத்துல தான், ஆனா வெளிப்படுறது இயற்கையான உலகத்துல. எல்லா விதமான காரியத்திலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம யோசிக்கலாம், பிரதர் இது எனக்குன்றீங்களே, எப்படி பிரதர் இது சொல்லலாம் எனக்குன்ட்டு? நமக்கு எப்படி எடுத்துக்க முடியும்? நான் என்ன ஆபிரகாமுடைய சந்ததியா அப்படின்னு நீங்க கேட்கறதா இருந்தா பாருங்க, உங்களுக்காக தான் இந்த வசனம். வாங்க, கலாத்தியர் 3:13. உங்களுக்காக இந்த சாங்கை டெடிகேட் பண்றேன்னு வாங்கல, அந்த மாதிரி இந்த வசனத்தை உங்களுக்காக டெடிகேட் பண்றேன் நான். கலேஷியன்ஸ் சாப்டர் 3 verse number 13 பாருங்க. இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் அநேகருக்கு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபம் போயிடுச்சு, ஆனா வேற என்னவோ வந்துருச்சு. பாருங்க 14ஆம் வசனத்துல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். கம் ஆன், எஸ், எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படி இப்படி ஆயிற்று. அப்ப விசுவாசத்தினால தான் இது வரும்னா, இதை பத்தி நான் டீச் பண்ணாம எப்படி விசுவாசம் வரும்? அதனால தான் இத்தனை வாரங்கள் இதை பத்தி எடுக்கிறோம். ஏன்? எவ்வளோ பிரசங்கங்களை கேட்கிறோமோ அவ்வளோ விசுவாசம் வளரும். எவ்வளோ விசுவாசத்தில் வளர்றோமோ அவ்வளோ வாக்குத்தத்தம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். விசுவாசத்தினால தான் இது நடக்குதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சரி பிரதர், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு எப்படி பிரதர் வரும்? போட்டிருக்குது, நம்மளுக்கு எப்படி வரும்? 29ஆம் வசனத்தை பாருங்க. 29ஆம் வசனம், இந்த பாடலையும் உங்களுக்கு தான் டெடிகேட் பண்றேன். 29ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவினுடையவனா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி, சகல ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தங்களும் எனக்கு சொந்தமானது. அப்போ ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட அதே ஆசீர்வாதத்தினால நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு சொந்தம். எப்படி நடக்கும்? இது விசுவாசத்தினால மட்டும்தான் நடக்கும். இப்போ விசுவாசத்தை பத்தி ஒரு அம்சத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். விசுவாசம் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நபர் இருக்கிறார், அவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு வேலையில உயர்வு கிடைக்கணுமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குது, நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா நல்லா இருக்கும், உங்களை தான் நம்புற ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ஆனா சொல்லி முடிச்சுட்டு அவங்க பணக்கார மாமா கால் பண்றாரு. பணக்கார மாமா நல்லா இருக்கிறீங்களா? பணக்கார மாமா எப்படி இருக்கிறீங்க மாமா? உங்களை தான் நினைச்சுங்கிற மாமா, உங்களுக்காக தான் ஜெபம் பண்ற மாமா, கடுமையா ஜெபம் பண்ற மாமா. ஓகே மாமா பாய் என்றார். இப்போ யோசிக்கிறார், ஆண்டவரே மாமா மனசுல பேச மாட்டீங்களா நீங்க? சாயந்தரமா மாமா வீட்டுக்கு போற. அப்புறம் மாமா எப்படி இருக்கிறீங்க மாமா? நீ எப்படி ஆகிற மாப்பிள்ள? நல்லா இருக்கிற மாமா, நான் கொஞ்சம் பிரச்சனை மாமா, நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க மாமா போதும். இதெல்லாம் ஹிண்ட் மாதிரி ஒரு சில பேர் சில நேரத்தில் சொல்லுங்கப்பா. திரும்பி அடுத்த வாரம் வர்றாரு, ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யுங்க, உங்களை தான் நம்புற ஆண்டவரே, உங்களை தான் நம்புற ஆண்டவரே. ஜெபம் முடிச்ச உடனே பணக்கார மாமா எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் என்ன பேசினாரா? இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இவர் சொல்லும் போது என்னன்னு சொல்றாரு? நம்புறான்றாரு ஆண்டவரை. ஆனா உண்மையா ஒரு நம்பிக்கை யார் மேல இருக்குது? ஒரு சைட்ல. கரெக்டா? அப்போ இவர் வந்து விசுவாசத்துல இவர் கண் கொஞ்சம் கிராஸ் சைடா இருக்குது. ஒரு கண் ஆண்டவர் மேல, இன்னொரு கண்ணு பணக்கார மாமா மேல இருக்குது. இப்போ இதை விசுவாசம் சொல்ல முடியுமா? இந்த விசுவாசம் வேலை செய்யுமா? விசுவாசம் எப்பவுமே ஃபோக்கஸை சார்ந்து தான் வேலை செய்யுது. See, your faith is closely connected to your focus. விசுவாசம்ன்றது நம்ம எது மேல நோக்கமா இருக்கிறோன்றது வச்சுதான் விசுவாசம் வேலை செய்யும். அதனால தான் உங்களுக்கு 4 முக்கியமான பாயிண்ட்ல முக்கியமான முதல் பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. கர்த்தரே என் ஆதாரம் அப்படின்ற நம்பிக்கைக்கு வர்ற வரைக்கும் விசுவாசம் வேலை செய்யாது. அது விசுவாசமே இல்லை. ஆனா கர்த்தர் தான் என் ஆதாரம் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. முக்கியமான ஒரு விஷயம், கர்த்தரே ஆதாரமா இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் நான் நல்லா இருப்பேன் நீங்க சொல்ல முடியுமா? மனசை திறந்து உண்மையா சொல்ல முடியுமா? அந்த விசுவாசத்தினால ஆசீர்வாதம் வேலை செய்யும். எழுதிங்க பார்க்கலாம். முதல் சத்தியம், இன்னைக்கு கத்துக்கிற 4 சத்தியங்கள்ல இந்த முதல் சத்தியத்தை எழுதிங்க பார்க்கலாம். The blessing works when you believe that God is your source. கர்த்தர் என்னுடைய ஆதாரம், தேவன் உங்கள் ஆதாரம் என்று நீங்கள் நம்பும் போது ஆசீர்வாதம் செயல்படுகிறது. கர்த்தர் என் ஆதாரமா இருக்கிறார். நல்ல ஜனங்களுக்காக நன்றி, நல்ல சொந்தக்காரங்க உறவினருக்காக நன்றி,
நல்ல எஜமானுக்காக நன்றி, நல்ல கம்பெனியில் நீங்கள் இருக்கிறீங்க, கர்த்தருக்கு நன்றி. ஆனால் நல்ல கம்பெனியில் இருக்கிறேன்றதுனால நான் நல்லா இருப்பேன்ற கேரண்டி இல்லை. எனக்கு ஒரு நல்ல பாஸ் இருக்கிறாருன்றதுக்காக நான் நல்லா இருப்பேன்ற கேரண்டி இல்லை. நல்ல சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறோம், நல்ல ஒரு போதகர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார், நல்ல போதகர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றத்துக்கும் மேலே நம்முடைய கண்களும் நம்பிக்கையும் தேவன் மேலே மட்டும்தான் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நல்ல ஜனங்க என் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க, என் கண்கள் தேவனே நம்பி இருக்கிறது. கர்த்தரை நம்பி நம்ம வாழ கத்துக்கணும். பாருங்க, என் தேவன் என்னோடு இருக்கிறார். எப்பேற்பட்ட நிலையா இருந்தாலும் நான் நல்லா இருக்க முடியும். என்னை படைச்ச தேவன் என்னோடு இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்குனவர் என்னை கைவிட மாட்டார். அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை வழி நடத்துவார். தேவன் என்னுடைய ஆதாரம் சொல்ற வரைக்கும் ஆசீர்வாதம் வேலை செய்யாது. இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. ஒரு சில பேர் இங்க இருக்கிறோம் பாருங்க, ஏன் பிரதர் நான் ஆசீர்வாதத்தை நம்புறேன் பிரதர், எனக்கு ஏன் பிரதர் நடக்க மாட்டேங்குது? சில பேர் வாழ்க்கையில நடக்காதது காரணம் என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க கண்கள் ரெண்டு இடத்துல பார்வை இருக்குதுன்னு. ஒன்னு சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவரே உங்களை தான் நம்பி இருக்கிறேன், கிரேஸ் பிரதர் சொல்றதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும், எப்ப நடக்குமோ எங்க பணக்கார மாமா எங்க இருக்கிறாருன்ட்டு போயிடுறோம். இல்ல என் சாமர்த்தியம், என்னுடைய திறமைகள், என் உழைப்பு, என்னுடைய பணபலம், என்னுடைய ஆள் பலம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ கர்த்தரை நம்புறேன்றோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்கள் வேற ஒரு பக்கத்துல இருந்து ஆதாரமாக பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆசீர்வாதம் வேலை செய்யறது இல்லை. ஆசீர்வாதம் வேலை செய்யணும்னா உங்க மனதளவில் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, என் கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம், அவர் தான் என் வாழ்க்கையில் எல்லாமே. அவர் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை, அவர் இருந்தார்னா எனக்கு குறைவே இல்லை. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். இன்னும் 4-5 பேர் இருந்தால் நல்லா இருக்கும். அப்படியே சொன்னார் சங்கீதக்காரன், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். அது போதாதுன்னு சொல்ல, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. மார்க்கெட் டவுன் ஆகலாம், எனக்கு சத்தமா சொல்லுங்க. என் சம்பளம் டிலேயா வரலாம், எனக்கு சொல்லுங்க. ஒரு சில பேர் என்னை விட்டு போலாம், ஆனா எனக்கு ஒரு குறைவும் இல்லை. என் ஆதாரம் யாரு? ஒரு மனுஷனோ இல்ல ஒரு தொழில்நுட்பமோ ஒரு கம்பெனியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல. நம்முடைய கண்கள் கர்த்தர் மேல இருக்குது. He alone is our source. யாக்கோபு இதை கத்துக்கணுமா இருந்துச்சு, கஷ்டப்பட்டு கத்துக்கணுமா இருந்துச்சு. பாருங்க, யாக்கோபு மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. அவங்க அப்பா கொடுத்துட்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாக்கோபு மேல தான் இருக்குது. ஆனாலும் ஆசீர்வாதத்தை பத்தி தெரியாம இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்ன பண்றாருன்னா, அவங்க அண்ணங்காரன் சொல்றான், கொலை பண்றேன்னா உன்ன நான். அப்பவே யாக்கோபு என்ன செஞ்சிருக்கலாம்னா, நீ பண்ண போற கொலை அப்படின்ற அந்த மிரட்டலை விட என் மேல இருக்கிற ஆசீர்வாதம் என்னை பாதுகாக்கும், அதனால என்னை தாழ்த்திக்கிறேன்னு போயிட்டு அண்ணன் காலத்தை உழுந்துருக்கலாம். அண்ணன் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுன. இப்போ நான் ரிவர்ஸ் பண்ண முடியாது, ஆனால் மனம் வருந்தி சொல்கிறேன், என்னை மன்னிச்சிடுனா ஆசீர்வாதம் அவனுக்காக வேலை செஞ்சுருக்கும். அவன் பயந்து ஓடி இருக்க தேவையில்லை. See, the blessing will preserve you. இவன் ஏன் பயந்து ஓடணும்? அண்ணன் கொலை பண்ணிடுவான். ஆசீர்வாதத்தை விட அவன் கொலை மிரட்டல் பெருசா என்ன? இதை எப்போ கற்றுக்கிறாருன்றீங்க? யாக்கோபு பல வருஷங்களுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது, ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறேன்னு காலை பிடிச்சி கெஞ்சும் போது தான் ஆண்டவர் சொல்ற, நீ அன்னைக்கே நீ பண்ணியிருந்தாலே நீ ஓடி வந்திருக்க தேவையில்லை அப்படின்னு. சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பல யாக்கோபு, இன்னும் தான் சாமர்த்தியத்தை தான் நம்பின்னு இருக்கா. எஸ்கேப் ஆயிடுறாரு பாருங்க. மாமாவோட வீட்டுக்கு போயிடுறேன் நான் சொல்லிட்டு பணக்கார மாமா, இவருக்கு ஒரு பணக்கார மாமா வந்துக்கிறாரு. சரி, பணக்கார மாமா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அங்கே போய் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த 2வது பொண்ணு மேலே விருப்பப்படுறாரு. அந்த 2வது பொண்ணை காதலிச்சு அவள் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவள் பேர் ரேச்சல், அவளை பார்த்த உடனே எனக்கு வந்துச்சு காய்ச்சல் அப்படின்ட்டு நான் அவரை விட்டா எனக்கு யாரும் இல்லை. அவங்க அவங்க பாருங்க, மாமங்கார ஒரு ரொம்ப தந்திரசாலி, கரெக்டான வார்த்தை தந்திரசாலி. இவர் எப்படியாவது தனக்கு பணத்தை சம்பாரிச்சுக்கலாம்னு நினைக்கிற ஒரு மனுஷன், தான் பொண்ணுங்களை வித்து கூட பணத்தை சம்பாரிச்சிடும் அந்த மாதிரி மனுஷன். அவன்கிட்ட போய் இவர் மாட்டிக்கினார். யாக்கோபு என்ன நினைச்சிருப்பான் பாருங்க, நான்லாம் யாரு, ஒரு சொம்பு கூலை வச்சு சேஷ்ட புத்திர பாகத்தே வாங்கினவன் நான் நினைச்சு நின்றுருப்பார் இல்லையா. அப்பா கிட்ட தாடி மீசை ஒட்ட வச்சுன்னு ஆசீர்வாதத்தை வாங்கி வந்தேன் நான் அப்படின்னு நினைச்சிருந்தார். யாக்கோபை கேட்டிங்கன்னா யாக்கோபு என்ன போட்டிருப்பார் ஃபேஸ்புக்கில், அவருடைய டைட்டில் கவர் போட்டோவில் என்ன இருந்திருக்கோன்றீங்க, நாங்கள்லாம் சூரியனுக்கே சீரியல் செட் போட்டவங்கன்னு சொல்லி இருந்திருப்பார் யாக்கோபு. ஆண்டு சொல்றார், அப்படியா, அங்கே உன்னோட பெரிய தந்திரவாதி ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போன்னு அனுப்பி விட்டுருப்பார். இந்த மாமங்காரன் என்ன பண்றாரு, சரி இவன் 2வது பொண்ணு மேலே ஆத்த வச்சுட்டான்னு சொல்லி, சரி அவளை தான் கட்டி கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணி கல்யாணத்தன்னைக்கு பொண்ணை மாற்றி 7 வருஷம் வேலை செய் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்லி 7 வருஷம் வேலை வாங்கிட்டு வேற ஒரு பொண்ணை கட்டி வச்சு, சரி அவளையும் கட்டி கொடுக்குறேன் நான், அங்கே ஒரு 7 வருஷம் வேலை வாங்கி, அப்புறம் அடுத்த 6 வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் உனக்கு ஆடு மாடு தரேன், இப்படி தரேன் அப்படி தரேன்னு சம்பளத்தை 10 தடவை மாற்றி 20 வருஷம் ஓட்டாண்டியா இருக்கிறான். நல்லா கவனிங்க, என்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். யாக்கோபு ஆசீர்வாதம் உடையவனா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. மனசுக்குள்ள சத்தமா சொல்றீங்க, வெளியே சத்தமா சொல்லுங்க. யாக்கோபு மேல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா? ஆனா ஏன் வேலை செய்யல? ஏன்னா யாக்கோபு எதை நம்பிட்டு இருக்கிறான்? தந்திரம். 7 வருஷம் நான் உழைச்சு நான் பாத்துக்கிறேன், நான்
நான் உழைப்பேன், எனக்கு பயங்கர தந்திரம், ஒரு சொம்பு கூழ் இருந்தா போதும் சார், நல்லா வாழ்ந்துருவேன் நான் அப்படின்னு அவரு. ஆண்டவர் சொல்றார் பாரு யாக்கோப், எப்ப நீ உன் சுயத்தை நம்பாம அடுத்த ஜனங்களை நம்பாம மாமா பேச்சை காப்பாத்துவாருன்னு சொல்லி மாமா பின்னாடி சுத்தத்தை நீ ஸ்டாப் பண்ணிட்டு, எப்போ உன் மேல இருக்கிற ஆசீர்வாதம் வேலை செய்யும் என்னதான் ஆதாரமா நீ பாக்குறியோ அப்பதான் ஆசீர்வாதம் வேலை செய்யும் சொல்லி ஒரு நாள் கர்த்தர் கனவுல வர்றாரு. கனவுல வந்து எப்படி ஆடுகளின் பெருக்கத்தை பார்க்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. எப்ப கர்த்தர் ஆதாரமா பார்த்தானோ யாக்கோபு அவங்க மாமங்காரனை விட ரொம்ப பெரிய பணக்காரனா மாறிறான் பாருங்க. அவங்க எல்லாம் வைத்தறிச்சல் படுற அளவுக்கு பெரிய பணக்காரனா மாறிறாரு. எப்ப வேலை செய்த ஆசீர்வாதம்? எப்ப கர்த்தரே ஆதாரம் நான் பார்க்கிறேனோ அப்பதான் ஆசீர்வாதம் வேலை செய்யும். I want to ask you this question. யார் உங்க ஆதாரம்? யாரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? வாயை திறந்து கர்த்தரை நம்புறோம்னு சொல்லலாம், மனதளவுல வேலையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? சம்பளத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்ல நல்ல கம்பெனியில் இருக்கிற நல்ல பாஸ் அவர் இருந்தா நான் நல்லா இருப்பேன். நல்லா கவனிங்க, நல்ல ஜனங்களுக்காக நன்றி, நல்ல உறவினருக்காக நன்றி, நல்ல வாழ்க்கை துணைக்காக நன்றி. ஆனா நம்ம வாழ்க்கையின் ஆதாரம் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அது நம்மளுடைய தேவாதி தேவன், அது நம்மளுடைய ரட்சகர், அது நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர நம்ம உலகத்துல நம்மளை காப்பாத்துறதுக்குன்னு யாருமே இல்லை. அவர் தான் நம்மளுடைய ஆதாரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்டவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் வேலை செய்யுது. இப்போ இன்னொரு ஸ்டோரி கூட உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு ரிலேட்டடா. பாபிலோன்ல இருந்து ஒரு ராஜா வந்து யூதா கோத்திரத்து ஜனங்களை, பென்யமின் கோத்திரத்து ஜனங்களாம் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாரு. சிறைப்பிடிச்சிட்டு அவங்கள அதான் போர் கைதிகளாக, வார் பிரிசனர்ஸாக பாபிலோன்ன்ற இடத்துக்கே கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்கள ஒரு சில பெஸ்ட் ஜனங்களை கூப்பிட்டு பேலஸ்க்கு ஒர்க்குக்காக ட்ரெயின் பண்ணலாம், நம்ம ஸ்டாஃபா வச்சுக்கலாம்னு ராஜா பிளான் பண்றாரு. அதுல செலக்ட் ஆனவங்க தான் தானியேல், ஹனானியா, மிஷாவேல், அசாரியா. இவங்க பேருங்களை தான் இப்படி மாத்திட்டாங்க. ஷாத்ராக், மேஷாக், அது பாதியில் நிப்பாட்டுவோம் எப்பவுமே, ஏன்னா அந்த முழு பேர் சொன்னாலே ஆபத்து பிரதர் அப்படின்ட்டு, ஏன்னா சரியா வரத்துல ஒரு சில பேருக்கு ஆபத் நேகோ, இந்த 3 பேரையும். சரி, இவங்களையும் கூட்டிட்டு வந்து பேலஸ்ல நிப்பாட்டிட்டு, இனி நீ பேலஸ் சாப்பாடு தான் சாப்பிடணும். என்ன அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். உலகத்திலே மிகப்பெரிய ராஜா, அருமையான பேலஸ், பெஸ்ட் செஃப்புங்க இருக்கும், பெஸ்ட் சாப்பாடு, கறியா இருந்தாலும் பெஸ்ட் மீட் தான் இருக்கும் அந்த இடத்துல. உண்மையா இல்லையா? அவ்வளோ சூப்பராக இருக்கும். ராஜா சாப்பிட்றது தான் நீயும் சாப்பிடணும்னா என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அது பாரு. காலையில் இப்படி பிரசங்கம் பண்ணாதீங்க பிரதர்ன்றீங்க ஒரு சில பேர், ஞாயிற்றுக்கிழமை பார்த்து என்ன பிரதர், அவ்வளோ அருமையான இடம் பாருங்க. அப்புறம் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றது, இவங்க எல்லாரும் பார்த்து அந்த தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்றாரு, எப்பா நீங்கள்லாம் ராஜாவுடைய பந்தியில் மேஜையில் தான் உங்களுக்கு சாப்பாடு வரப்போகுது, எல்லாம் சந்தோஷப்படுங்கப்பா, எல்லாம் கை தட்டுங்கப்பான்னு தானியேல், சாத்ராக், மேஷாக் கை கட்டி நின்றுக்கிறாங்க. என்னப்பா ஆச்சுன்னா, இல்லை அவருக்கு கொடுக்குற சாப்பாடெல்லாம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு வர்ற ஒரு சாப்பாடாக இருக்கும். நியாயப்பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆராதனைக்கு சமம், அதனால அந்த மாதிரி சாப்பாடே எங்களுக்கு வேண்டாம். எப்போ அந்த மாதிரி சாப்பாடே இல்லைன்னா கறி சாப்பிடலாம், எப்படிப்பா நீங்கள் நல்லா இருப்பீங்க? அப்போ அவர் சொல்றாரு, சார் 10 நாள் பாருங்க சார் எங்களை அப்படின்றாரு. 10 நாள் சான்ஸ் கொடுங்க. இந்த 10 நாள் நாங்கள் வெறும் வெஜிடபிள்ஸும் தால் ஃப்ரையும் சாம்பார் சாப்பிடுவோம், சாப்பிட்டு எங்களை செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்ட்டு ஒரு சவால் கொடுத்துறாரு. இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய கண்கள்ல அவங்க ஆதாரம் யாரு? இப்போ தெளிவா தெரிய வருது இந்த தீர்மானத்து நிமித்தம். ஆதாரம் யாரு? ராஜாவோ ராஜாவுடைய செஃப்ஸோ இல்லை அந்த சாப்பாடோ இல்லை, கர்த்தர் தான் ஆதாரம். கர்த்தரே ஆதாரம் சொன்னா ஆசீர்வாதம் வேலை செய்யுமா செய்யாதா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அவங்களுக்கு சொந்தம் இல்லையா? பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. தானியேல் 1:19 பாருங்க, தானியேல் 1:19, தானியேல் 1:19 பாருங்க. ராஜா அவர்களோட பேசினான் பாருங்க. இது 10 நாளுக்கு அப்புறம். வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு படைக்கப்பட்டதெல்லாம் இந்த கறியெல்லாம் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது அப்படின்றதுனால. இப்போ புதிய ஏற்பாட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 1 தீமோத்தேயு 4:4 நம்ம படிக்கிறோம், எது கொடுத்தாலும் நன்றி சொல்லி சாப்பிடுங்க, பரிசுத்தமாயிருச்சுன்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். சரியா? உலகத்தில் இருக்கிற தீட்டை விட நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் பெருசு. அதனால நீ தைரியமா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு. ஒருவேளை யாராவது கொடுத்தாங்கன்னா அதை பத்தி ரொம்ப சங்கடப்படாதன்னு அப்போஸ்தலர் பவுல் டீச் பண்றாரு. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. The curse was bigger than who they were because they did not have Jesus. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து இல்லை. சரியா? இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. 10 நாள் ஆயிடுச்சு, வெறும் வெஜிடேரியன் சாப்பாடு. ராஜா அவர்களோட பேசினான், அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசாரியா என்பவர்களை போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. பாத்தீங்களா? இவங்கள மாதிரி யாருமே இல்லைன்ற அளவுக்கு இவங்க நல்லா இருக்கிறாங்களா? எல்லாரும் சொல்லுங்க, எனக்கும் அப்படியே ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க, சேம் டு யூன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கும், நம்பினாதான் நடக்கும்னு சொல்றேன் நான். அவர் சொல்ற இவங்கள மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு. உங்க கம்பெனியில் உங்க பாஸ் உங்களை பார்த்து கூடிய சீக்கிரம் சொல்வார், உன்ன மாதிரி என் கம்பெனியில் யாருமே இல்லைன்னு சொல்ல போறாங்க. உங்களை மாதிரி ஒரு நபரை நான் பார்த்ததே இல்லைன்னு உங்க நண்பர்கள் சொல்ல போறாங்க. நம்ம குடும்பத்திலே உன்ன மாதிரி நல்லா வாழ்ந்தவன் யாரும் இல்லைன்னு சொந்தக்காரன் சொல்ல போறாங்க. அதுக்கு மட்டும் பெருசா சத்தமா ஆமேன் வருது.
கடைசி ஒருத்தர் எல்லாரும் சேர்ந்து பெற்றுக்கொள்ளலாமா? நல்லா கவனிங்க. நம்ம எங்க இருந்தாலும் நம்மள மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் நம்மை தனித்தோங்கி நிற்க செய்வார். ஆமென். அதான் படிக்கிறோம் பாருங்க இந்த வசனத்துல, அவங்கள மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு. 20ஆம் வசனத்தை பாருங்க, எந்த அளவுக்கு இவங்க பெட்டரா இருந்தாங்கன்னு. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள, என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க ஆண்டவர், ராஜ்யத்திலே யாரும் இல்லைன்றார். சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார்கள். 10 மடங்கு, 10 times better, 10 times stronger, 10 times wiser. கர்த்தர்களை பார்த்து சொல்றாரு, ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில வேலை செய்ய பார்க்கணும்னா நீ கர்த்தரை ஆதாரமாக பார்க்கணும். கர்த்தரை ஆதாரமாக கொண்டவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் come on, நல்லா நன்றி செலுத்துங்க, நல்லா மனசை திறந்து நன்றி செலுத்துங்க. If God is your source, கர்த்தர் உங்க ஆதாரமா இருந்தா உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு இப்போ நம்மளுக்கு தெரிய வருது பாருங்க, ஏன் ஆசீர்வாதம் வேலை செய்யலன்னு. ஏன்னா கர்த்தரை இங்கே பார்க்குறோம், அப்படியே வேற பக்கம் எங்கே பணக்கார மாமான்னு பார்க்குறோம், இல்லை எங்கே என் ஓனர் என்ன இன்க்ரிமெண்ட் பண்ணல, எங்கே என் சொந்தக்காரர் வந்து பர்த்டே கிஃப்ட் தரனார் இன்னும் தரல, எங்கே இவர் வந்து ஜெபிப்பாருனார் அவர் வந்து கொடுப்பாருன்றாரு. இல்லை கவுடிங்க, அவரை மட்டும் பாருங்க. என் கர்த்தர் ஒருத்தர் போதும் நான் நல்லா இருக்கிறதுக்குன்னு மன தைரியத்தோடு நம்ம சொல்லக்கூடிய ஜனங்களா நம்ம மாறணும். ஆமென். யார் உங்க ஆதாரம்? கமான் ஆன்சர் பண்ணுங்க. யார் உங்க ஆதாரம்? கர்த்தர் மட்டும்தான் நம்முடைய ஆதாரம். அவர் ஆதாரமா பாருங்க, ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆசீர்வதிக்கிறவர் மட்டும்தான் ஆதாரம்னு பார்த்தா ஆசீர்வாதம் தடை இல்லாம நம்ம வாழ்க்கையில வேலை செய்யும். அடுத்ததா உங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து காமிக்கலாம்னு விருப்பப்படுறேன் பாருங்க, ஆசீர்வாதத்தை பத்தி. பாரு, ஆசீர்வாதம்ன்றது தானா வேலை செய்யற மாதிரி இருக்குது. தானானா என்ன அர்த்தம்னா, அதுக்கே ஒரு மைண்ட் இருக்கிற மாதிரியும் ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குது, நம்ம பேச பேச ஆசீர்வாதம் வேலை செய்யுது. எப்படி தெரியும் ஆசீர்வாதத்துக்கு எனக்கு என்ன வேணும்னு? எப்படி தெரியும் ஆசீர்வாதத்துக்கு என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட தேவை இருக்குது நான் செய்யணும்? எப்படி தெரிஞ்சிச்சு ஆசீர்வாதத்துக்கு? ஆசீர்வாதம் அதுக்கு தெரியும் பாருங்க, அது எப்படி வேலை செய்யணும். ஏன்னா கர்த்தர் கட்டளையிட்ட ஆசீர்வாதம் இது. கர்த்தர் ஒரு மனுஷன் மேல ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வழி வகுத்து கொடுக்கும், அந்த ஆசீர்வாதம் வாசல்களை திறந்து கொடுக்கும், அந்த ஆசீர்வாதம் தீமைகளை நன்மையா மாத்துது. அவன் மீன் பிடிக்கிறவனா இருந்தா மீனை கொண்டு வந்து கொடுக்குது இல்லையா? அந்த இடத்துல 5 அப்பம் 2 மீன் இருந்தா ஜனங்களுக்கு தேவை சாப்பாடுனா கரெக்டா 5 அப்பம் 2 மீன் பெருகிற மாதிரி ஆசீர்வாதம் வேலை செய்யுது. See, there's something about the blessing, it knows what to do. The blessing knows what to do. நம்ம வேலை என்னது? அதை விசுவாசிக்கிறது. blessing வேலை செய்யும் விசுவாசிக்கிறது. ஆசீர்வாதம் உண்மைன்னு விசுவாசிக்கிறது. கலாத்தியர் 3:14 திரும்பி டிஸ்ப்ளே பண்ணுங்க. கலாத்தியர் 3:14 பாருங்க, இது எப்படி வேலை செய்யுது? எப்படி வேலை செய்யுது? கலேஷியன் 3:14ல பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாக, புறஜாதிகளுக்கு வரும்படியாக. கலாத்தியர் 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 3:14 பாருங்க. அப்படியே கவுன்ஸ்டே இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்றோம்? நம்ம விசுவாசத்தினால. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசத்தை நான் நம்புறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லுங்க, என் மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன், அது வேலை செய்யும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படின்னு தெரியல ஆனா வேலை செய்யும். எப்படி நீ நல்லா இருப்ப? நானும் கிறிஸ்துவும் ஒண்ணு, அவருக்கு உண்டானதெல்லாம் எனக்கு சொந்தம். எப்படி நல்லா இருப்ப? எப்படியாவது நல்லா இருப்பேன். அவருக்கு தெரியும், ஆசீர்வாதத்துக்கு தெரியும், என்ன வாழ வைக்க ஆசீர்வாதத்துக்கு தெரியும். The blessing knows, you have to realize that. ஆசீர்வாதம் வேலை செய்யும். டாக்டர் பில் வின்ஸ்டன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போதகர் பாருங்க, சிகாகோ இல்லினாய் பகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய சபை. இது வந்து சிகாகோன்ற இடத்துல ரொம்ப மோசமான பகுதியில் ஒரு சின்ன ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அவருடைய மனைவி சபை ஆரம்பிச்சாங்க. இது வந்து கேங்ஸ்டர்ஸ் இருக்கிற இடம், ட்ரக் டீலர்ஸ் இருக்கிற இடம், போதை மருந்தெல்லாம் விற்பனை பண்ற ஒரு இடம், ஒரு வயலண்டான ஒரு இடம், பெரிய சேஃப்டி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அங்க இருக்கிற குடும்பங்களுக்கு. அந்த இடத்துல தான் இவர் ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனா இவர் எப்படிப்பட்டவர்னா, ஆசீர்வாதத்தை பத்தி பெரிய வெளிப்பாடு கொண்டுள்ளவர். He has a revelation of the blessing. என் போன வாரம் முழுவதும் அவருடைய பிரசங்கங்களை தான் கேட்டு இருந்தேன் நான், டாக்டர் பில் வின்ஸ்டன் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் அவருடைய சர்ச்சில் ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. எப்படி நம்ம ஒரு ப்ரேயர் மூவ்ல இருக்கிறோமோ அந்த மாதிரி சபையெல்லாம் இருக்கிற ஒரு சில பேர் குடிச்சு நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த ஏரியாவை தொடுங்க, எங்களை தொடுங்க அப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லேடி உள்ள வந்திருக்காங்க பாருங்க. இங்க பாஸ்டர் யாரு? நான் அவரை பார்க்கணும்னா இவர் சொல்லிக்கிறார், நான் தான் பாஸ்டர், இப்பவே பாரு அப்படின்ட்டாரு. இப்பவே சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு. பிரேயர் மத்தியில் அந்த அம்மா சொல்லி இருக்குது, ஐயா எங்க வீட்டு தெரு இருக்குது பாருங்க, இந்த தெருவில் தான் போதை மருந்து கடத்துறவங்க வரானுங்க.
மத்தியானம் 12 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் அங்கே தாக்குறானுங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, குடும்பமாக நாங்கள் அங்கே இருக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு உடனே சொன்னார், வாங்கம்மா ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லி அவங்க சர்க்கிளில் இவங்களே ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த அம்மாவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. நல்லா ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதம் பெருசு, உங்கள் தயவு பெருசு, இவங்களை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார் இந்த தேவ மனுஷங்கிட்ட, உங்ககிட்ட ஒரு எண்ணெயுடைய பாட்டில் இருக்குது, அதை ஜெபம் பண்ணி கொடு, வச்சு கொடு, ஆசீர்வாதத்தை பேசி எண்ணெயை கொடு, அதை போய் ஊற்ற சொல்லு அப்படின்னு கர்த்தர் ஒரு சிம்பிளான ஒரு ஆக்ட். இப்போ இதை ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிக்க கூடாது. இது எப்படி ஆகும்? ஒரு குப்பி எண்ணெய் எடுத்து அதை நம்ம ஊற்றி விட்டால் போதை மருந்து கடத்துகிறவர்கள் எப்படி ஓடி செல்வார்கள்? என்ன மாயமாலம் இது? இந்த மாதிரி ஓவரா பேசினா ஒன்றும் வேலை செய்யாது. ஆண்டவர் சிம்பிளா வேலை செய்யறாரு. ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு ஒன்றும், அதனால தான் பாரு ஆண்டவர் பேதைகளை தெரிந்து கொள்கிறார், ஞானிகளை வெட்கப்படுத்த. ஏன்? பேதைங்க தான் சொன்ன உடனே பட்டுன்னு செய்வாங்க. ஞானிகள் வெயிட் a minute, by the by, ஓ மை காட். அப்போ ஆண்டவர் பாரு, இதுக்கு தானே அவங்களெல்லாம் சூஸ் பண்ணுறதுல நான் சொன்ன உடனே பேதுரு பேர் சொன்ன உடனே தனி மேல் நடக்கிறான். அப்படிப்பட்டவங்க தான் வேணுன்றார் ஆண்டவர். ரொம்ப யோசிக்கிறது இல்லை, விசுவாசிக்கிறது. புரிஞ்சுக்க தேவையில்லை, விசுவாசிச்சா போதும். என்னையை ஜெபம் பண்ணி இந்த அம்மாட்ட கொடுத்து விட்டுறாரு. இந்த அம்மா போய் இவங்க அதே விசுவாசம் என்ன பண்ணுறாங்க, பாட்டில் ஓப்பன் பண்ணி ரோட் நடுவில் அப்படியே ஊற்றி விட்டாங்களாம் பாருங்க. அந்த எண்ணெயை இயேசுவின் நாமத்துன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே எண்ணெயை ஊற்றி விட்டு வந்து வீட்டில் வந்து படுத்து தூக்கிட்டாங்க. அடுத்த நாள் 12 மணிக்கு வராங்க அவங்க எல்லாரும். வந்து அங்கங்கே அவங்க வேலையை செய்கிற மாதிரி 1 மணி நேரம் வந்திருக்கிறாங்க பாருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கிளம்புனவங்க தான். அதுக்கப்புறம் வரவே இல்லையா அந்த ஏரியா பக்கமே. இதுதான் ஆசீர்வாதத்துடைய வல்லமை. ஆசீர்வாதத்துக்கு தெரியும் பாரு, நல்லா கவனிங்க. ஆசீர்வாதத்துக்கு தெரியும். இப்போ நீங்க கவலைப்படாதீங்க, ஆசீர்வாதம் என் மேல இருக்குதுன்னு சொல்ல சொல்ல எப்படி பதர் நடக்கும், அதை பத்தி கவலைப்படாதீங்க, எப்படியாவது நடக்கும். ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. ஆசீர்வாதத்துக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்னு? ஆசீர்வாதத்துக்கு தெரியும். நம்ம மேல என்ன? ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறது நம்மளுடைய வேலை. அதனால தான் அந்த 2வது சத்தியத்தை நீங்க எழுதிக்கணும் பாருங்க. Write this down. The blessing knows what to do. The blessing knows what to do. ஆசீர்வாதத்துக்கு தெரியும் நீங்க என்ன ஆசீர்வாதத்துக்கு தெரியும் என்ன செய்யணும்னு, என்ன செய்யப்படணும்னு ஆசீர்வாதத்துக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு விதவை, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையின் மத்தியில் அவங்க 2 பிள்ளைகளையும் அடிமையாக கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கடன்காரன் வந்து நிற்கிறான். சரி, இந்த அம்மா என்ன பண்றாங்க, எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து, ஐயா இந்த மாதிரி பாருங்க, என் கணவர் இறந்துட்டாரு, நிறைய கடன் பிரச்சனை, 2 பிள்ளைங்களை இப்போ கூட்டின்னு போறேன்றாங்க, என்ன பண்றதுன்னு ஒன்று. இப்போ எலிசா கேட்குறாரு, சரிம்மா உங்ககிட்ட என்ன இருக்குது? அந்த அம்மா சொல்றாங்க, கரெக்டாக சொன்னீங்க, என்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? அந்த எண்ணெய் எடுத்து நீ என்ன பண்ற? என்ன ஆண்டவர் என்ன பண்றது சார்? ஒரு பாட்டில் என்ன இருக்குதுன்ற மாதிரி ஒரு பாட் ஆஃப் ஆயில் சின்னதான ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கிறாங்க. சரி, என்ன பண்ணு, அக்கம் பக்கம் வீட்டுலலாம் போய் கொஞ்சம் பாத்திரங்களை வாங்கிட்டு வா, காலியான பாத்திரங்களை வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து கதவை சாத்திட்டு நீயும் குமாரர்களும் அதில் எண்ணெய ஊற்ற ஆரம்பிங்க அப்படின்றாரு. பாருங்க என்ன மாதிரி பயங்கரமான விஷயம் பாருங்க. இவங்க யாரு? ஆபிரகாமின் சந்ததி. இவங்க மேல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதத்துக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. இது எப்படி, இது எண்ணெய் எப்படி ஊத்துனா அது நிரம்பி வருமா, அதெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம வேலை என்ன? ஆவியானவர் சொல்றதை செய்யறது நம்மளுடைய வேலை. The blessing knows what to do. அதே போல பாத்திரங்களை நிறைய கொண்டு வந்து பாட்டில இருந்து எண்ணெயை ஊத்துறாங்க. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்புது. நிரம்பி வைக்க வைக்க அப்புறம் பார்த்தா வீடே ஃபுல்லா எண்ணெய் பாத்திரங்களா நிரம்பி கிடக்குது. அப்புறம் எங்க அம்மா கேட்குறாங்க, அப்புறம் தம்பி இன்னொரு பாத்திரம் எடுத்துட்டு வாடான்னா அவங்க பையன் சொல்றான், இல்லம்மா பாத்திரம் இல்லம்மா, அவ்வளோதாம்மா, காலி ஆயிடுச்சு, எண்ணெய் ஸ்டாப் ஆயிடுச்சு. எப்படி எண்ணெய்க்கு தெரியும் ஸ்டாப் ஆகணும்னு? எப்படி எண்ணெய்க்கு தெரியும் ஊத்துனா அந்த பாத்திரத்தில் அது நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி? How did the oil know? The blessing knows. ஆசீர்வாதத்துக்கு தெரியும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, எங்க இருந்து வந்துச்சு அந்த ஆயில்? சரி, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, அதான் இன்னொரு கதைக்கு வரலாம். ஓகே, இன்னொரு கதைக்கு வரலாம். எங்க இருந்து வந்துச்சு இந்த ஆயில் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இருக்குது இல்லையா? லூக்கா 5ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். கடல் கரையிலேருந்து பிரசங்கம் பண்றாரு. அப்புறம் பேதுருடைய படகு இருக்குது. சரி, படகுல உட்காந்து கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணலான்றார். சரி, படகுல உட்காந்து பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே பேதுருட்ட சொல்றாரு, பேதுரு நீ மீனே இல்லாம இருக்கிற அப்படின்றத அவர் பார்க்குறாரு. சொல்றாரு, வா ஆழத்துக்கு போகலாம், மீன் பிடிக்கலாம் வான்றார். Cast your netsன்றார். Launch out into the deep to cast your nets. வலைகளை போடலாம் வா. இவர் வலையை அலசின்னு இருக்கிறாரோ என்னவோ, ஒரு வலை தான் ரெடியாக இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் மனசு அவ்வளோதான் ஓப்பன் ஆகுது. சரி, ஒரு வலையாவது எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி, ஐயரே நான் வந்து நைட்டெல்லாம் ட்ரை பண்ணேன், என் எக்ஸ்பீரியன்ஸு பொறுத்த வரைக்கும் நைட்டில் தான் மீன்கள் வரும், நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ என்ன, கடல்லே இல்லைன்ற அளவுக்கு நாங்கள் தேடி கஷ்டப்பட்டுட்டோம், இப்போ மீனே இல்லை அப்படின்ற அளவுக்கு உட்கார்ந்துருக்கிறேன். ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி, அப்போ இவ்வளோ நேரம் பிரசங்கத்தை பேதுரு கவனிச்சுட்டு இருக்கிறார், கரெக்டா? அந்த வார்த்தை அவருக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்திருக்குது. இவர் சொன்னார்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி.
சரி வாங்க உங்க பேச்சை கேட்டு வர்றேன்னு சொல்லி கடலுக்குள்ள போய் வலையை தூக்கி வீசினா, நல்லா கவனிங்க, வலை கிளியத்தக்க மீன்களால கர்த்தர் நிரப்புறார். படகு நிரம்பி மூழ்க ஆரம்பிக்குது. இவங்க அவங்க பிசினஸ் பார்ட்னருங்களெல்லாம் கூப்பிடணும் ஆயிடுச்சு. அவங்க படகு ரொப்பி ரெண்டுமே மூழ்க போகுது. இப்ப ரெண்டும் மூழ்க போகுது பாருங்க. என் கேள்வி என்ன தெரியுமா? நைட்டெல்லாம் இல்லாத மீன்கள் பேதருக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அத்தனை மீனவர்களுக்கும் எனக்கு காலியா இருந்திருக்கும்னு சொல்றேன் நான் படகு. ஏன்னா எல்லாருக்கும் சிமிலர் சிச்சுவேஷன் தான் அந்த இடத்துல. அப்போ நைட்டெல்லாம் கிடைக்காத மீன் இப்ப எப்படி கிடைச்சிச்சு? தான் இந்த கேள்வியை திரும்பி கேட்கிறேன். where did the fish come from? எங்க வந்துச்சு மீன்? சரி, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, வாங்க எல்லாரும் மேத்யூ சாப்டர் 15 வாங்க. இப்போ படிச்சிடலாம் அந்த வசனத்தை. மேத்யூ சாப்டர் 15 verse number 29 to 31 பாருங்க. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர், இந்த ஊனர் என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல பாருங்க மேம்டுன்னு வரும். மேம்டுனா அவங்க கையோ காலோ துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அப்படின்னா உறுப்பு இல்ல, the organ is not there. ஐயோ கை வலிக்குது சுகமாக்குங்கன்றது வேற, கையை வெட்டிட்டாங்க ஆண்டவரே கை வளரணும்ன்றது வேற. இதுதான் மேம்டு, இதுதான் ஊனர். ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். உலகத்திலே மிக வல்லமையான இடம் இயேசு கிறிஸ்துவின் பாதம். பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். யார் யாரை சுஸ்தப்படுத்தினார்? 31ஆம் வசனத்தை பாருங்க. ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சுஸ்தமடைகிறதையும் the maimed were made whole. மேம்னா அர்த்தம் கை கால் துண்டிக்கப்பட்டவங்கன்றதுக்கு ஈக்குவலான ஒரு பிரச்சனை. கையே இல்ல, சொத்தமானவர்கள் என்ன அர்த்தம்? எங்க இருந்து வந்துச்சு கை? எங்க இருந்து வந்துச்சு? அந்த உறுப்பு வளரும்படி அந்த தன்மை எங்க இருந்து வந்துச்சு? where did the supply come from? where did the supply come from? நல்லா கவனிங்க. ஒரு பாட்டில் எண்ணெயை ஊத்துறாங்க, எண்ணெய் நிரம்பி கிடக்குது. அத்தனை எண்ணெய் எங்க இருந்து வந்துச்சு? நைட் இல்லாத மீன் இப்ப அடுத்த நாள் பார்த்தா படகுகள் நிரம்பி கிடக்குது. எங்க இருந்து வந்துச்சு இத்தனை மீன்? கை கால் துண்டிக்கப்பட்டு வந்தவங்க இப்போ கை முழுசா இருக்குது, கால் முழுசா இருக்குது, விரல்கள் முழுசா இருக்குதுன்னு போறாங்க. எங்க இருந்து வந்துச்சு இந்த சப்ளை? இப்பதான் நம்ம மூணாவது சத்தியத்தை கத்துக்கிறோம் பாருங்க. ஆசீர்வாதம்ன்றது இயற்கையை பார்த்து, இயற்கையின் சூழலை பார்த்து வேலை செய்யறது இல்ல. ஆசீர்வாதம்ன்றது கண்ணுக்கு தெரியாத ஆண்டவருடைய சப்ளையை பார்த்து வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எண்ணெய் வெறும் பாட்டில் இருந்து வரல, பாட்டில் மூலமா வந்துருச்சு. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு சப்ளைல இருந்து எண்ணெய் வந்துட்டே இருக்குது. There is an invisible source. An invisible source. கவுனிங்க, an invisible source is what the blessing works upon. ஏதிங்க பார்க்கலாம் மூணாவது சத்தியத்தை. The blessing works based on the invisible supply of God. எங்க இருந்து வந்துச்சு பதற அத்தனை மீன்கள்? கடல்ல இருந்து வந்திருக்கலாம், ஆனா இப்படியும் இருக்கலாம் பாருங்க. கடல்லே இல்லாத மீனை விசுவாசம் அங்க கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா விசுவாசம் இல்லாததை இருக்கிறவைகளாக மாற்றுகிற விசுவாசம், விசுவாசம் வல்லமையானதா இருக்குது. The blessing operates based on the invisible supply of God. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு தெரியலன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆசீர்வாதம் நிச்சயமா வேலை செய்யும். ஏன்னா எனக்கு தெரியாத சப்ளை ஆசீர்வாதம் பார்த்துட்டு இருக்குது. எனக்கு தெரியாத உலகத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு சப்ளையை வச்சிருக்கிறார், ஒரு விநியோகத்தை வைத்திருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத விநியோகத்தின் அடிப்படையில் தேவனின் ஆசீர்வாதம் செயல்படுகிறது. Don't look at your situation and say the blessing won't work for me. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எக்கானமியை பார்த்து வேலை செய்யறது இல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நியூஸ் சேனலை ஓபன் பண்ணி, நியூஸ் சேனல் ஆன் பண்ணி பங்குச்சந்தை நிலவரத்தை கேட்டு வேலை செய்யறது இல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதம் கோல்ட் ரேட்டை பார்த்து வேலை செய்யறது இல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதம் பாஸ் நம்மளுக்கு சாலரியை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா பார்த்து வேலை செய்யறது இல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதம் கண்ணுக்கு தெரிகிற உலகம் இல்ல, கண்ணுக்கு தெரியாத உலகத்துல நமக்குன்னு ஒரு சப்ளையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை பார்த்து சொல்லுது, உனக்காக தேவன் மேன்மைகளை வைத்திருக்கிறார், உனக்காக கர்த்தர் மேன்மைகளை வைத்திருக்கிறார், அதை நான் ரிலீஸ் பண்றேன். எப்ப வேலை செய்யுது? நம்ம அதை விசுவாசிக்கும் போது. Do you believe in the blessing? கர்த்தரின் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறீங்களா? அது வேலை செய்யும்னு விசுவாசிக்கிறீங்களா? Come on, கர்த்தரே ஆதாரம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நேரத்தில்? ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் தெரியும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விநியோகத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதனால தான் சொல்றேன், the oil did not come from the jar, the oil came through the jar, the oil came from an invisible supply. The blessing does not work based on natural circumstances, it operates based on the invisible supply of God. அதனால தான் பிசாசானவனுக்கு அற்புதங்கள் பிடிக்கிறது இல்லை. இந்த அற்புதங்கள்
பிசாசானவனுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அற்புதத்துக்கு ஒரு சோர்ஸ் கண்டுபிடிக்க முடியறது இல்லை. எங்க இருந்து நடந்துச்சு நம்ம சொல்றோம், உன் கண்ணுக்கு தெரியாதது. என் கர்த்தர் கண்ணுக்கு தெரியாத உலகத்துல எனக்காக மேன்மைகளை வைத்திருக்கிறார், எனக்காக சப்ளையை வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கண்ணுக்கு தெரியாத மேன்மைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதை தான் அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர் 4:19 சொல்றாரு, என் தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாம் மார்க்கெட்டை பார்த்து சந்திப்பார். அப்படியே சொன்னாரு, என் தேவன் உங்க குறைவுகள் எல்லாம் உங்க வேலையை வச்சு சந்திப்பார். வேலையை வச்சு மட்டும்தான் சந்திக்க முடியும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியும் ஆன்சர் என்னன்னு சொல்லி. மை காட் shall supply all your needs according to his riches and glory. அந்த கண்ணுக்கு தெரியாத சப்ளைக்கு அப்போஸ்தலர் பவுல் பேர் வைக்கிறார் பாருங்க, மகிமையின் ஐஸ்வர்யம், riches and glory. hallelujah. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போயிடாதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், சோர்ந்து போயிடாதீங்கன்னு சொல்லுங்க, சோர்ந்து போயிடாதீங்கன்னு சொல்லுங்க. கமான், நீங்க சொல்றதுல அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது. நீ சொல்ற வரைக்கும் நல்லா தான் சிஸ்டர் இருந்தேன் அப்படி ஆபார், அது நல்ல சாட்சியே இல்லை. ஓகே, பின்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க. இவ்வளவு நேரம் உங்க பின்னாடி பேசுங்கிறது அவங்க தான். பின்னாடி பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போயிடாதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போயிடாதீங்க, ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் எப்படியாவது கொண்டு வருவார். எல்லாம் சொல்லுங்க, பணம் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. உண்மை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பணம் வரும். நம்ம கண்கள் கர்த்தர் மேல, நம்ம ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறோம், பணம் வரும். பணத்தை தேடி நம்ம போகக்கூடாது பாருங்க. எப்பவுமே பணத்தை தேடி நம்ம போனா நம்ம பணத்துக்கு வேலைக்காரனா போயிடுறோம், அடிமையா போயிடுறோம். கர்த்தருடைய நோக்கங்களை ஒழுங்கா செஞ்சோம்னா பணம் நம்மளை தேடி வருது. நம்ம ஆதாரம் கர்த்தர் மட்டும்தான். அவரை உயர்த்துறது, அவர் சொல்றதை செஞ்சுட்டு போறது நம்மளுடைய வேலை. பணம் நம்மளை தேடி வரும். பண கஷ்டத்தை நம்ம பேசக்கூடாது, பணம் நம்மை தேடி வரும். எப்படி வரும்? ஒரு சில பேர் அதை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? எனக்குன்னு கர்த்தர் 1000 வழிகளை வச்சிருக்கிறார். என்னை படைச்ச தேவன் மகிமை ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகளை சந்திப்பார். எனக்காக பல நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வந்து அவர் மூலமா கர்த்தர் பல லட்சத்தின் கடனை ஒரே நாள்ல தீர்த்து கட்ட முடியும்னு சொல்றேன் நான். ஒரே ஒரு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கிளையன்டல், ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஃபோன் கால். நான் சொல்றேன், பல ஃபோன் கால்ஸ் எடுக்கலாம், பட் காட் இஸ் a miraculous God. கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஆச்சரியமான சப்ளையை நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கமான், ஒரு சில பிலீவர்ஸ் இன்னைக்கு சத்தமா பேசினா நல்லா இருக்கும். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் வந்திருக்கீங்க இந்த இடத்துல? கர்த்தர் நல்லவர் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவர் நன்மைகளை செய்கிறார். அவர் நல்ல தேவன் பாருங்க, அவர் கைவிட மாட்டார். பணம் வரும், தேவைப்படுற அளவுக்கு அதை விட அதிகமாக கர்த்தர் பணத்தை தருவார். பணம் பெரிய பிரச்சனையே இல்லை. கர்த்தருடைய நோக்கத்தை கண்டுபிடிச்சு வேலை செய்யறது தான் முக்கியமான விஷயம். பணம் தானா வரும்னு சொல்றேன் நான். சில நேரத்தில் ஒரு இக்கட்டின் சூழ்நிலைகள் மத்தியில் சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ என்ன நடக்குமோ, ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. ஆசீர்வாதம் பணத்தை கொண்டு வரும். 2 கொரிந்தியர் 9:8 பார்க்கிறோம், சகலவித கிருபையும் அவனை நோக்கி பெருகும். All grace shall abound towards you. கிருபை உங்களை நோக்கி வருது, ஃபைனான்சஸ் உங்களை நோக்கி வருது. அதை வச்சு தான் தைரியமா சொல்றேன். மணி cometh to me அப்படின்னாரு லீராய் தாம்சன். அங்கிருந்து தான் நான் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கிறேன், மணி comes to you. பணம் உங்களை தேடி, நீங்க கவலைப்பட தேவையில்லை. போன வாரம் அருமையான சகோதரன் மிஸ்டர் ஆகாஷ் அப்படின்ற ஒரு நபரை நான் சந்திச்சேன். என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னார், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க பாஸ்டர், நம்ம சர்ச்சில் பிரசங்கத்தில் பணம் கஷ்டம் அப்படின்னா பண கஷ்டத்தை பேசக்கூடாது, பணமே இல்லைன்னு பேசக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அது அப்படியே பேசி நம்ம அதில் இருக்கக்கூடாது, பணம் வரும்னு சொல்ல கற்றுங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்கள். அவர் சொன்னாங்க, கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எனக்கு அப்படி தான் ஒரு நிலைமை வந்துருச்சு, பணம் இல்லாமல் போயிடுச்சு. நான் வாய்த்தரன்னு சொல்லிட்டேன், காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு அவர் கூடவே சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அவங்க கொலீக் வந்திருக்கிறாங்க பாருங்க, ஒரு அருமையான சகோதரி. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் என்ன சொன்னார், பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது, பணம் வரும்னு சொல்லு. அவங்க ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. இவரு சொல்லியிருக்கிறார், ஆமா ஆண்டவரே நான் நம்புறேன், பணம் வரும்னு சொல்லி நான் நம்புறேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கால் வந்திருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி காரை ஒரு இடத்துல கொண்டு போய் விடணும். அவருக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும். கார் ஒரு இடத்துல கொண்டு போய் விடணும், டிரைவருக்கான பணத்தை நீ வாங்கிக்க அப்படின்னு. தேங்க்யூ ஜீசஸ். கார் எடுத்தாரு, போய் விட்டாரு, பணம் வந்துருச்சு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரை விசுவாசிச்சா பணம் வரும். அதை தான் நம்ம வாய் திறந்து சொல்லணும். பண கஷ்டத்தை பேசிட்டு இருக்க கூடாது, பணம் வரும். கர்த்தர் நமக்காக நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வேலை செய்யணுமா? நம்பர் 1 எழுதிங்க பார்க்கலாம். நம்பர் 1, this is your number 1 principle. God is my source. Financial blessings, God is my source. என்னவா இருந்தாலும் கர்த்தரே ஆதாரமா இருக்கிறார். கர்த்தர் போதும் நான் நல்லா இருக்கிறதுக்கு. 2வதாக என்ன பார்க்குறோம்? ஆசீர்வாதம் வேலை செய்யும். எப்படி ஆகுன்றது என் கவலை இல்லை, அது எனக்கா வேலை செய்யும். The blessing knows what to do. ஆசீர்வாதத்துக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. 3வதா நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யுது? கண்ணுக்கு தெரியாத ஒரு விநியோகத்தை சார்ந்து வேலை செய்யுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சப்ளையை பேஸ் பண்ணி தான்
கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலை செய்து. அப்போ ஆயில் எங்க இருந்து வந்துச்சு? அந்த கண்ணுக்கு தெரியாத சப்ளைல இருந்து. மீன்கள் எங்க இருந்து வந்துச்சு? அந்த கண்ணுக்கு தெரியாத சப்ளைல இருந்து. அந்த வெட்டப்பட்ட துண்டிக்கப்பட்ட கால்கள், விரல்கள், கைகள், உறுப்புகள் எங்க இருந்து சப்ளை ஆச்சு? அந்த இன்விசிபிள் ரெல்ம்ல இருந்து சப்ளை ஆச்சு. அந்த இன்விசிபிள் சப்ளைல இருந்து வந்துச்சு. இப்படிதான் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இது உங்க வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி? உண்மையாவே காணப்படுகிற உலகத்தை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ பிரதர், மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு பிரதர், இப்போதைக்கு இந்த சீசனுக்கு இந்த வேலைங்க பிசினஸ் கம்மி ஆயிடுச்சு பிரதர், அந்த பிசினஸ் கம்மி ஆயிடுச்சு. கவனிங்க, மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸ் மாறிட்டே தான் இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து சொன்னார், உன் கண்கள் அங்க வச்சிராத, உன் கண்களை ஏன் மேல வை, ஆசீர்வாதத்தை பேசு, ஆசீர்வாதத்தை விசுவாசி, உனக்காக நான் மேன்மைகளை வைத்திருக்கிறேன், நான் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோவிட் சீசன்ல தான் உலகமெங்கும் நிறைய சபைகள் மூடப்பட்ட ஒரு நிலைமை இருந்துச்சு. துக்ககரமான ஒரு சம்பவம் பாருங்க. நிறைய சபைகளுடைய கட்டடங்களை வித்துட்டாங்க உலகமெங்கும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா தேவனுடைய தயவு பாருங்க, அநேக சபைகள் நல்லா இருந்த காலம் அது. ஆக்சுவலா கோவிட்ல தான். உண்மையா சொல்றேன், கோவிடுக்கு முன்னாடி இருந்ததை விட கோவிட் முடிஞ்ச அடுத்த சீசன்லயே அந்த கோவிட் மத்தியிலே கர்த்தர் பயங்கரமா நம்ம சபையை ஆசீர்வதிச்சு அந்த கோவிட் என்ற தீமையை கர்த்தர் அப்படியே நன்மையாக மாற்றி நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஏன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மீறி ஆசீர்வாதம் நமக்காக வேலை செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலை செய்யும். வாங்க 4வது சத்தியத்தை எழுதிங்க பார்க்கலாம், மிக முக்கியமானது. வாங்க யோபு 1ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். அப்புறம் அந்த 4th பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். ஜோப் சாப்டர் 1. ஆசீர்வாதம் வேலை செய்யணும்னா இதை நம்ம வாழ்க்கையில செய்ய கற்றுக்கணுமா இருக்குது. இப்படிதான் ஆசீர்வாதம் வேலை செய்யுது. யோபுன்ற ஒரு மிகப்பெரிய சீமானாக வாழ்ந்தவர். என்ன ரகசியம்? அதுவே எப்பேற்பட்ட சீமானா இருந்தார் அப்படின்றது கூட நம்ம பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் அதுடைய 3ஆம் வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் 10வது வசனத்தை உங்களுக்கு நான் படிக்க போறேன் பாருங்க. ஜோப் சாப்டர் 1 and verse number 3. அவனுக்கு 7000 ஆடுகளும் 7000 ஆடுங்களாம் பாரு. ஒரு ஆட்டுடைய விலை என்ன? பக்ரீத் சீசன்ல நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஆட்டுடைய விலை என்ன? 15,000 25,000 40,000 இருக்குது ஆடுகள், தெரியுமா? சரி 20,000 வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம நடுவில் ஒரு பிரைஸ் தொடலாம். 7000 ஆடுகள்லாம் எத்தனை இருக்கும்? பல கோடிகள்னு வரலாமா அதுலயே? அடுத்தது பாருங்க, 3000 ஒட்டகங்கள். ஒரு ஒட்டகம்ன்றது ஒரு BMW மாதிரி அந்த காலத்துல. 3000 ஒட்டகம். யோசிச்சு பாருங்க, பணக்கார வீட்டுக்கு போறீங்க, 3000 கார் நிப்பாட்டி இருக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்குமே. இமேஜின். அது பிசினஸும் கூட. ஸோ ஒரு டிராவல்ஸ் நடத்துறாரு ஒருத்தர், 3000 மர்சிடிஸ் பென்ஸ் இருந்துச்சுன்னா பெரிய பணக்காரன் சொல்ல மாட்டோமா அவரை? அவ்வளோ பெரிய பணக்காரர் பாருங்க யோபு. 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள், அப்புறம் 500 ஏர்மாடுகளும் இருந்தன. இது இல்லாம திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். எப்படி நடந்துச்சு இது? 10வது வசனத்தை பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கர்த்தரின் ஆசீர்வாதம் பிரிசர்வ் பண்ணும் நம்மள. அடுத்தது பாருங்க, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அப்ப யோபு கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால தான் நல்லா இருக்கிறார். பிசாசானவன் கூட அதை கண்டுபிடிக்கிறான். கர்த்தர் நீங்க ஆசீர்வச்சிருக்கீங்க, அதனால தான் அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்ற பாருங்க பிசாசானவன். அப்ப யோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா ஒரு நாள் இந்த 7000 ஆடு, 3000 ஒட்டகம், இந்த 500 ஏர்மாடுகளா இருக்கலாம், கழுதைகள், இது அத்தனையுமே கொள்ளையடிக்கப்பட்டுருச்சு. நிறைய அது செத்து போயிடுச்சு. யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன ஒரு நிலைமையில வந்துட்டான் பாருங்க. என்னவா இருந்திருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே, வசனத்திலே படிக்கிறோமே, கர்த்தர் ஆசீர்வச்சார்னு பார்க்கிறோமே. இந்த ஆசீர்வாதம் வேலை செய்யாத மாதிரி என்ன நடந்துச்சு? நிறைய காரணங்கள். அதுல ஒரு காரணம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்க. 3:25 பாருங்க. யோபு 3:25 பாருங்களேன். எனக்கு பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. யோபு சொல்றாரு, நான் என்ன பயந்தனோ அது நடந்துருச்சு. ஆன்சர் பண்ணுங்க. ஆசீர்வாதம் எதனால வேலை செய்யும்? விசுவாசத்தினால மட்டும்தான் வேலை செய்யும். விசுவாசம் என்னது? கர்த்தரை ஆதாரம். கர்த்தரை ஆதாரம் சொன்னா பயம் வருமா? கர்த்தரை ஆதாரம் சொன்னா கவலை வருமா? வந்த கவலையை நம்ம ஜெயிச்சிருவோம் இல்லையா? கர்த்தரை ஆதாரம் சொன்னா தத்தளிப்பு இருக்குமா? will you go into anxiety? ஐயோ என்ன நடக்குமோ, எப்படி தான் அதை செய்வனோ, எப்படி தான் செய்வனோ, அந்த ஆங்ஸைட்டி இருக்காது கர்த்தரை ஆதாரம் சொன்னா. அப்போ விசுவாசம்னா என்ன? கர்த்தரே ஆதாரம் அப்படின்னு பார்க்கிறது. பயம்னா என்னது? கர்த்தர் ஆதாரமா பார்க்காதது.
எப்போ என்ன வேணா நடக்கலாம் பிரதர், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பேசவே கூடாது. சில டைம் அப்படி சொல்லுவோம் தெரியுமா, யாருக்கு எப்போ என்ன வேணா நடக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம் பிரதர், எனக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கையை சொல்லியிருக்கிறார். சொல்ல முடியாது பிரதர், பட்டு உயிர் போகுது பேசும்போதே அப்படி. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், உங்களுக்கும் போகக்கூடாது எனக்கும் போகக்கூடாது, இயேசுவின் நாமத்தில். நமக்குன்னு கர்த்தர் நோக்கங்களை வச்சிருக்கிறார், 1008 கிருபைகளை நமக்காக கர்த்தர் சேர்த்து வச்சிருக்கிறார். அது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணுமா இருக்குது இல்லையா? இப்போ பயப்படுறாராம், ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னா. 7000 ஆடுகளும் நஷ்டப்பட்டு போகணும் இவர் பயந்தாரு, பயந்து பயந்து பேசினார். நான் அது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஏமா சொல்லுங்க, இமேஜின் பண்றேங்க, இமேஜின் சொல்லுங்க. 7000 ஆடுங்களும் ஒரே நாள் அப்படியே அவனாவது கொலை இஷ்டப்பட்டா எப்படி இருக்கும்? அப்படியே சும்மா இருங்க, ஏங்க அப்படி பேசுறீங்க? இல்லம்மா அப்படி நடக்குமோன்னு பயமா இருக்குது. இப்படி பண்ணியிருக்கிறார் யோபு. நான் பயந்தது எனக்கு நடந்துச்சுன்னா அந்த ஒட்டகெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி பயந்தார் இவர். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆயிருமோன்னு பயந்தார். அது முதல் அதிகாரத்திலே பார்த்துடலாம். நம்ம பலி செலுத்துவார், ஆனால் மனசுக்குள்ள பயந்துனே இருப்பார், ஐயோ இன்னும் ஆயிடுமோ. ஸோ கர்த்தரை ஆதாரமாக பார்க்காம ஆசீர்வாதம் வேலை செய்யாது. கர்த்தரை ஆதாரமாக பார்க்கலன்னா பயம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பயத்து மூலமாக பிசாசு வேலை செய்யறான். நடந்துச்சு பாருங்க அப்படியே. அப்புறம் யோபு கேட்கிறாரு பாருங்க, அவரே வாய் திறந்து பேசுறாரு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வாங்க. யோபு 6:24. உங்களுக்கு 4வது சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆசீர்வாதத்தை பத்தி. ஜோப் சாப்டர் 6 and verse 24 பாருங்க. ஆண்டவரே எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். டீச் மீ லார்ட், டீச் மீ, எனக்கு டீச் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன். அண்டர்லைன் பண்ணிக்கங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சு அவருக்கு பிரச்சனை என்னன்னு. I will hold my tongue. The problem was with this tongue. I will hold my tongue. அடுத்தது சொல்றாரு பாருங்க, எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் பேசுனது ஆண்டவரே தப்புன்றாரு. பேசிட்டேன், பயந்து பேசிட்டேன் நான். இப்போ அப்படியே இன்னொரு வருஷத்துக்கு வரலாமா? எல்லாம் வாங்க, ரோமர் 10:10க்கு வாங்க. ரோமன்ஸ் 10 and verse number 10 பாருங்க. ஆசீர்வாதம் வேலை செய்யணும்னா இந்த பிரின்சிபலை மறந்துடாதீங்க. ரோமன்ஸ் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். முதல் விசுவாசம். ஆனா விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அடுத்தது பாருங்க, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எதுவா இருந்தாலும் விசுவாசமும் அறிக்கையும், விசுவாச அறிக்கையும். கிறிஸ்தவன்றது ஒரு மாபெரும் அறிக்கையின் மார்க்கம்னு சொன்னாங்க. கிறிஸ்டியானிட்டி இஸ் a great confession. அப்படின்னா ஒரு கிறிஸ்தவன்னா யாரு? வாய் திறந்து நல்ல காரியங்களை அறிக்கை செஞ்சே வாழ்றவன் அர்த்தம். என்னத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இன்னைக்கு நீங்க அதை பேச கத்துக்கணும். இப்ப நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த வசனத்தை எப்படி எல்லாம் படிக்கலாம் தெரியுமா? நம்ம ரட்சிப்புக்குள்ளதான் பாவ மன்னிப்பு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, செழிப்பு இருக்குது, கடனை ஜெயிக்கிற வல்லமை, குடும்ப சமாதானம் எல்லாம் ரட்சிப்புக்குள்ளதான் இருக்குது. கரெக்டா? இப்ப எப்படி பேசலாம் இந்த வசனத்தை? நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், செழிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நல்லா கவனிங்க, இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், சுகம் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், சமாதானம் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கடனை ஜெயிக்கிறேன், எப்படி? வாயினாலே அறிக்கை பண்றதுனால. நான் கடன் வாங்குறவன் இல்லைன்னா கடன் கொடுக்குறேன். இப்படி பேசணும். எப்பதான் இந்த கடன் முடியுமோ, இந்த கடனால செத்து போறேன் நான், ஒரு நாள் உங்க எல்லாரையும் விட்டு போயிடுறேன், என்னால தாங்க முடியல, இந்த மாதிரியே பேசினே இருந்து பாருங்க, அந்த கடன் பிரச்சனை ஜெயிக்க முடியாது. என்னவோ தெரியல பிரதர், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது பிரதர். எப்படி பேசணும் தெரியுமா? வேலை தேடிங்கிறேன், சீக்கிரமா கிடைக்கும். வேலை தேடிங்கிறேன், சீக்கிரமா கிடைக்கும். எனக்காக கர்த்தர் ஒரு வாய்ப்பு எனக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்க மாட்டாரா? உலகத்தில் கோடிக்கணக்கான கம்பெனிங்க இருக்குது, அதில் பல ஆட்கள் வேலை செய்கிறாங்க. கர்த்தர் உண்டாக்குன நமக்கு ஒரு வேலையை கர்த்தர் தரமாட்டாரா? ஒரு பிஸ்னஸை தரமாட்டாரா? வீடு தேடும் போது ஒரு சில பேர் அப்படி சொல்லுது, வீடே இல்லை புதர்ன்னுவாங்க, வீடே கிடைக்க மாட்டேங்குது புதர், எங்க புதர் போங்க புதர், வீடே கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. பார்த்துங்களேன், கிடைக்கிற வீட்டில் உருப்படியாக இருக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? வீடே கிடைக்க மாட்டேங்குது, வீடே கிடைக்க மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், எனக்குன்னு கர்த்தர் வீடுகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இப்போதைக்கு வாடகை வீட்டுக்கு போகிறோம், ஆனால் சீக்கிரம் ஒரு நாள் சொந்த வீட்டுக்கும் போக போகிறோம். அந்த விசுவாசத்தை வாயை திறந்து நம்ம பேசணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் செய்வார். எப்படி ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி ஆகும்? எப்படியாவது ஆகும். என் வேலை இல்லை, ஆசீர்வாதத்துக்கு தெரியும் எப்படி கொண்டு வரணும். இந்த எண்ணெய் அந்த சாடி எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊத்துன உடனே அந்த அம்மா சொல்லவே இல்லை, ஐயா ஸ்தோத்திரம். எப்படி ஐயா வரும்? எப்படி ஐயா அந்த பாத்திரத்துல இருந்து வரும்? அந்த அம்மா கேட்கவே இல்லை. அந்த அம்மா பொறுத்தவரை இதுதான் சொல்றதை நான் செய்யறேன். ஆசீர்வாதத்துக்கு தெரியும் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி, ஆசீர்வாதத்துக்கு தெரியும். அப்ப வீடு தேடுறீங்களா? எப்படி சொல்லணும் பாருங்க,
எங்களுக்குன்னு கர்த்தர் வீடுகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய தயவு எனக்கு வேலை செய்யும். தயவு பேசுங்க, தயவு பேசுங்க. கிடைக்கவே மாட்டேங்குது, வேலை கிடைக்கவே மாட்டேங்குது, வீடு கிடைக்கவே மாட்டேங்குது, பேச நம்ம நிப்பாட்டுமா இருக்கு. ஒரு 12 வருஷம் ஆயிருக்கும்னு வச்சுங்களேன், ஒரு 10, 12, 13 வருஷம் ஆயிருக்கும். எல்லாரும் நகரில் ஒரு இடத்த தேடிட்டு இருக்கிறோம். எங்கேயாவது ஆராதனை நடத்தலாம், என்ன தெருவிலே உட்காந்து ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா ஷெட்டு போட்டுக்கலாம். நான் நிறைய இடம் தேடிங்கிறேன், குப்பை தொட்டி உள்பட எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கிறேன். நான் ஏதாவது ஒரு இடம் கிடைச்சாங்க, ஷெட்டு போட்டு நடத்தலாம் ப்ரேயர்னு சொல்லி தெருவோரத்திலே நடத்திட்டு இருக்கிறோமே. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு இடம் காலியாக இருக்கிறத பார்த்தோம், 2 வீடுகள் மத்தியில். அது ஒருத்தர்கிட்ட போய் பேசினா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறார் பாருங்க. அப்போ நிறைய பாஸ்டர்களை போய் மீட் பண்ணுவேன். ஆனால் என்ன அங்கீகரித்த பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் அந்த டைமுக்கு யாருமே இருக்கல. இப்போ உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு போதகர் இருக்கிறார், அவருக்கு நான் அடங்கி இருக்கிறேன், அவர் எனக்கு வழி நடத்துக்கிறார். ஆனால் அப்போ வந்து யார்கிட்டயாவது ஜெபம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஒரு நாள் KGFல ஒரு அருமையான போதகர் நான் சந்தித்தேன். அவருக்கு கால் பண்ணேன், மிகப்பெரிய ஒரு போதகர் பாருங்க. அவர் கால் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு இடம் காலியாக இருக்குதான், அங்கே போய் பேச போயின்னுக்கிறேன், அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா ஷெட்டு நான் போட்டு அங்கே ப்ரேயர் நடத்தலான்னு தான். அப்போ அவர் சொன்னார், சரி கிரேஸ் உனக்கு ஜெபம் பண்ணுறேன். அவர் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொன்னார் பாருங்க. அவர் சொன்னார், ஆண்டவரே இந்த பூலோகமே உங்களோட தாண்டவர், இந்த முழு பூமியே உங்களுக்கு தான். கிரேஸ்வனுக்காக ஒரு இடத்த நீங்கள் ஆயத்தப்படுத்திருக்க மாட்டீங்களா, நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு போய் அவர்கிட்ட கேட்டேன், அவர் எனக்கு இந்த இடத்த கொடுக்கல, ஆனால் எனக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. நான் சொன்ன இடம் கிடைக்கல, ஆனால் வெளிப்பாடு வந்துருச்சு. எங்களுக்காக கர்த்தர் ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். 1000 கதவுகள் சாத்தப்படலாம், ஆனால் எனக்குன்னு கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். கோரமங்கலா மல்லிகை காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும்போது எத்தனை பேர் பேரை மறந்துட்டு இருந்தீங்க? செந்தூர் மட்டும் ஞாபகம் இருக்கும், நிறைய பேர் செந்தூர்டன். மல்லிகை காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் நானும் பிரசாத் பதரும் வெளியே போய் இந்த இடங்களை தேடிட்டு வரோம். 5-6 ஸ்கொயர் ஃபீட் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது அமையாத ஒரு இடமாவே இருக்கும் பாருங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் ஒரு தடவை கூட நானும் பிரசாத் பதரும், பிரசாத் இத்தான் பிரசாத் நம்ம தலைவிதி பார் பிரசாத் எழுதிக்குது பிரசாத், இந்த இடத்துல மல்லிகை எழுதிக்குது பார் பிரசாத், மல்லிகை பார் பிரசாத் காம்ப்ளெக்ஸ் இங்கே எழுதிக்குது. இதுதான் நம்ம ஒரு தடவை சொன்னதில்லை பார், இப்படி சொன்னதில்லை, வேற எப்படியும் சொன்னதில்லை. நான் பிரசாத் பிரதர்ட்ட நான் சொல்றது இதுதான் விஷயமா இருக்கும். உலகமே ஆண்டவர் தான் பிரசாத், நமக்குன்னு கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திருக்க மாட்டாரா? தேடுறது நம்ம வேலை, கர்த்தர் கொண்டு வருவார். இன்னைக்கு பாருங்க 5000 ஸ்கொயர் ஃபீட்டோட பெரிய இடத்துல நம்ம இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் தேவைப்பட்டுச்சுன்னா அது எதிர இருக்கிற இடத்தையும் நம்ம எடுத்துக்க போறோம். பை தி வே நம்ம டிசம்பர் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகையில 3 செக்ஷன் நம்ம எடுக்க போறோம். வாட்ச் நைட் சர்வீஸ்க்கு 3 செக்ஷன் நம்ம எடுக்க போறோம். ஏன்னா அத்தனை பேர் இங்க ஆராதிக்க போறோம். ஒரு ஆராதனையில எப்படி நம்ம ஆராதிக்க போறோம்? ஆனா கர்த்தர் நல்லவர். கமான், எத்தனை பேர் இருக்கிறீங்க என்னோட? பேசணும். என்னத்த பேசணும்? வாக்குத்தத்தங்களை பேசணும். அதுதான் எழுதிங்க பார்க்கலாம். 4ஆவதா எழுதிங்க, the blessing works by speaking out blessing promises. இப்போ தெரியுதா ஏன் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்த அட்டைகளை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இன்னைக்குன்னு சொல்லி? எப்படி ஆசீர்வாதம் வேலை செய்யுது? இந்த வாக்குத்தத்தங்களை பேசும்போது தான் ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. The blessing works when you speak out blessing promises. Blessing promises. டாக்டர் பில் வின்ஸ்டன் அவர் ரொம்ப அதிகமாக டிராவல் பண்றவர். ஒரு வாரத்தில் பல இடங்கள்ல ஃப்ளைட்ல போயிட்டு வர வேண்டியவர். அப்ப யோசிச்சு பாருங்க, அவருக்கு நிச்சயமா ஒரு பிரைவேட் ஏர்பிளேன் தேவைப்படுது. சரியா? அவர் தேவைப்படுது. இப்போ எனக்கு தேவைப்படல. கவலைப்பட்டீங்க பிரதர், நான் வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு ஃப்ளைட்டுன்னா நீங்க வாங்கி கொடுங்க, நான் அதை விற்க போறேன். இப்போ சொல்றேன், நான் வித்துருவேன். நான் அதை வேற விதமா அதை நான் செலவு பண்ண போறேன் நல்ல தேவைகளுக்காக. எனக்கு இப்போ தேவையில்லை, நான் பெரிய டிராவலிங் பர்சன் ஒன்று இல்லை. ஆனால் அவர் வந்து பாருங்க ஏர்போர்ட்ல வந்து அது ஒரு லாங் ப்ராசஸ் கேள்விப்படுறேன் பாருங்க. நான் நின்று ஒரு பல மணி நேரம் நின்று செக் பண்ணி இது பண்ணி அது பண்ணி அப்புறம் தான் ஒரு வாரத்தில் 10 இடத்துக்கு ஊருக்கு போறாருன்னா அப்புறம் தேவையா இல்லையா? அவருக்கு தேவை இருக்குது, அதனால அவரு பிலீவ் பண்றாரு. சரி, ஒரு நாள் அதுக்காக பிலீவ் பண்ற ஒரு பிரசங்கத்தை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து சொன்னாராம், பில் வில்சன், the airplane you're believing for is in Ecclesiastes chapter 10 அப்படின்றார். நீ விசுவாசிக்கிற அந்த ஏரோப்ளேன் பிரசங்கி 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது, போய் பாரு அப்படின்ட்டு ஒரு பிரசங்கத்தை முடிச்சு வீட்டுக்கு போனாராம் பாரு. வீட்டுக்கு போயிட்டு பிரசங்கி 10ஆம் அதிகாரத்தை எடுக்கிறாரு. எடுத்து தேர்றாரு. ஏரோப்ளேன் வார்த்தையே இல்லையே, ஏரோப்ளேன் ரெஃபர் பண்ற மாதிரி எதுவும் இல்லையே. திரும்ப படிக்கிறார். வெளிச்சம் வர வரைக்கும் படிக்கணும். read the word until God speaks to you, until you hear the voice of God. படிச்சுட்டே இருக்கிறாரு. பிரசங்கி 10:10 டிஸ்ப்ளே பண்ணுங்க பார்க்கலாம். Ecclesiastes chapter 10 verse number 10 வர்றாரு. அந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய கண்களை திறந்து காமிக்கிறாராம் பாருங்க. அந்த கண்களை திறந்து காமிச்சாராம், a bird shall carry your message, a bird shall carry your message. அப்படின்னு அர்த்தம், ஒரு காரியத்தை, ஞானமே பிரதானம் தமிழ்ல வேற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ்ல பாருங்க. Ecclesiastes 10:10ல இருக்கும், a bird will carry your message. இவர் சொன்னாரா, ஓ ஆண்டவரே, இதுதான் எனக்கான அந்த வசனம். ஏன்னா நான்
ஏரோப்ளேன்ல பறந்து போய் நான் கர்த்தருடைய செய்தியை அநேக இடத்துல கொண்டு போவேன், இந்த வாக்குத்தத்தம் என்னுடையது, பிடிச்சிட்டாரு பாருங்க. அதே வண்ணமாக கர்த்தர் அவருக்கு ஏரோப்ளேனை கொடுத்தாரு. பல வருஷங்களா அதை பயன்படுத்துறாரு, உலகம் எங்கும் போய் பிரசங்கம் பண்றாரு. எப்படி அவருக்கு அந்த விசுவாசம் வளர்ந்துச்சுன்றீங்க? கர்த்தருடைய வாக்குத்தத்தம். The blessing of the Lord. The blessing of the Lord. Amen. The blessing of the Lord. Ecclesiastes 10:20, sorry, 10:20. ரைட் நோட்ஸ்ல 10:20 போட்டுருக்கிறேன், 10:10 ன்னு சொல்லிட்டேன் வெளியே. வாங்க 10:20 பாருங்க, அதுல போட்டுருக்குது பாருங்க. அப்படியே இங்கிலீஷ்ல டிஸ்ப்ளே பண்ணுங்க, இங்கிலீஷ்ல டிஸ்ப்ளே பண்ணுங்க வேகமாக. For a bird of the air may carry your voice. The bird of the air may carry your voice. पर வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதத்தை வேலை செய்ய வைக்குது. இன்னைக்கு நீங்க உங்க வாய் திறந்து என்ன சொல்றீங்கன்றது தான் முக்கியம். உங்க ஓனர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, உங்க பிரின்சிபல் உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க, எல்லாத்த விட கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி நீங்க உங்களை பத்தி என்ன சொல்ல போறீங்க, அதை வச்சு தான் கர்த்தர் வேலை செய்ய போறார். You will be led, you will be blessed according to what you believe, according to what you confess. வாழ்க்கை மாறணும்னு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? முதல் வார்த்தையை மாத்துங்க. பிரதர், என் எதிர்காலத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்க எனக்கா ஜெபம் பண்ணி ஞான திருஷ்டியில சொல்ல முடியுமான்னு ஒருத்தர் வந்தார் என்கிட்ட. நானும் ஜெபம் பண்ணி அனுப்புனேன். ஆனா இப்ப எனக்கு தெரியுது பாருங்க, ஞான திருஷ்டி எல்லாம் தேவையில்ல. வாயின் வார்த்தைங்களை ஒரு வாரம் நீங்க என்ன பேசுறீங்கன்றது அப்பப்ப ரெக்கார்ட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணி அதை கேளுங்க. அதுலயே தெரிஞ்சு நம்ம எங்க போக போறோம். வாயின் வார்த்தைகள் டிட்டர்மின் பண்றது எதிர்காலத்தை எங்க போக போறோம்னு சொல்லி. உண்மையா பாருங்க, என் கையை பார்த்து எதிர்காலம் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாயின் வார்த்தைகளை பார்த்து எதிர்காலத்தை சொல்லிட முடியும். வாழ்க்கை மாறணும்னா வார்த்தையை மாத்துங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க. தினமும் காலையில் எந்திரிச்சு சொல்லுங்க, என்ன வாழ்க்கையோ அப்படி இல்லை, அப்படி என்ன சொல்லணும், எந்திரிச்சு சொல்லுங்க, இவனை போய் கட்டிக்கினா பாரு. எவ்வளோ பேர் வந்து கேட்டாங்க, சூலூர்ல இருந்து கேட்டாக, வேலூர்ல இருந்து கேட்டாகன்ட்டு அந்த ஒப்பாரி வைக்கூட அந்த இடத்துல. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிள்ளைகளை பார்த்து சொல்லு, எனக்குன்னு வந்து பறந்துக்குது பாரு, ஜன்மம் இந்த மூஞ்சி மகன் அப்படி சொல்லாதீங்க, சேம் உங்க ஜாட. ஆசீர்வதிங்க, என் பிள்ளை நல்லா இருப்பான், என் மகள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்க வீடு ஆசீர்வதிங்க, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, my family is blessed, my wife is blessed, my husband is blessed, my children are blessed. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எனக்கு மேன்மைகளை வைத்திருக்கிறார். When you do that, your words will determine your future. Dr. Bill Winston பயங்கரமா கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுத்து பெரிய பிசினஸ் மேனா மாறிட்டார். ஒரு நாள் 33 ஏக்கர் நிலத்துல பரப்புல ஒரு மால் கட்டி இருக்கிறாங்க. அதை வாங்கலான்னு பிளான் போட்டார் இவர். கர்த்தர் இவரை கோடீஸ்வரனா மாத்தி இருக்கிறார் இவரை. அந்த மால் வாங்கலான்னு போற நேரத்துல ஜனங்க சொன்னாங்களாம் பாருங்க, ஐயா உங்களுக்கெல்லாம் தரமாட்டாங்க ஐயா, ஏன்னா கருப்பர்களுக்கு தரமாட்டாங்க அப்படின்ட்டாங்க. இது வெள்ளையர்கள் மட்டும்தான் இந்த பட்டணம் அந்த மாதிரி ப்ரெஜுடிஸ்டா இருக்குது. கருப்பர்களுக்கெல்லாம் பேர்பட்ட சொத்து இருந்தா அவன் இக்கானமியே கண்ட்ரோல் பண்ணிடுவான், அதனால தரமாட்டாங்க ஐயா. அப்போ அந்த நபரை பார்த்து டாக்டர் பில் வின்ஸ்டன் கேட்டாராம் பாருங்க, டு யூ நோ ஹூ ஐ ஆம், நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாராம். ஐயா சொல்லுங்க ஐயா. அவர் சொன்னாராம், ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் தி ஆல்மைட்டி காட், எனக்கு என் கர்த்தர் செய்து முடிப்பார். அதே மாதிரி 33 ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற அந்த மாலை வாங்கினாரு. அது மட்டும் இல்ல, பல பிசினஸஸ் அவர் நடத்திட்டு தான் இருக்கிறாரு, கோடீஸ்வரனா தான் இருக்கிறாரு. உண்மையாவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலை செய்யுது. இட்ஸ் ஆல் அபவுட் யோர் கன்ஃபெஷன். பக்கத்தவங்களை பார்த்து கேளுங்க, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேளுங்க பார்க்கலாம். இல்ல இன்னொரு பக்கம் சார் அவங்கள விட்டுருங்க. இன்னொரு பக்கம் பார்த்து கேளுங்க, கம்பீரமா கேளுங்க பார்க்கலாம், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? கை உயர்த்தி சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை. கை உயர்த்தி சொல்லுங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் ஹalleluya, come on, நல்லா சந்தோஷமாக. அவர் நல்லவர், அவர் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த வாரம் ரொம்ப விசேஷத்த வாரம் பாருங்க. எக்ஸைட்டடா வாங்க, விதையோட வாங்க, எதிர்பார்ப்போட வாங்க. ஏன்னா பிளஸிங் சீரீஸை ஒரு நல்ல முடிவு கொண்டு வர போறோம். 40வது வாரம். அதனால நல்ல செலிப்ரேஷனோட அருமையான பிரசங்கத்தோட நம்ம இந்த சீரீஸ் முடிவு கொண்டு வர போறோம். ஆனா கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு நம்ம மனதில் ஆழமா பதியணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுகிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் 5:30 மணிக்கு இங்க இருக்கிற அநேகரை நான் எதிர்பார்க்கிறேன். வந்து கலந்துங்க, ஜெபம் பண்ணலாம், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். வாங்க 4 சத்தியங்களை சொல்லுங்க, நம்ம எல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ண போறோம். அந்த நேரத்தில் all the 4 truths about the blessing. How does the blessing work? ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யுது? நம்பர் 1, எப்படி வேலை செய்யுது சொல்லுங்க சத்தமா. கர்த்தர் ஆதாரம் விசுவாசிக்கும் போது. இரண்டாவதாக, ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியும். எல்லாரும் சொல்லுங்க, தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவதா சொல்லுங்க, ஆசீர்வாதம் கண்ணுக்கு தெரியாத விநியோகத்தை சார்ந்து வேலை செய்யுது. நான்காவதாக, ஆசீர்வாதம் வாக்கு தத்தங்களை பேசுகிறதுனால வேலை செய்யுது. நல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் நல்லா கரங்களை தட்டுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனை பேர் உண்மையா நம்புறீங்க? ரெடியா இருக்கிறீங்களா வாக்கு தத்தங்களை படிக்கிறதுக்காக? தேவனுடைய வாக்கு தத்தங்களை கையில் எடுத்துங்க. உங்களுக்காக தமிழ்ல டிஸ்பிளே ஆகும். அடுத்த வாரம் ஒரு வசனமா டிஸ்பிளே பண்ணுவாங்க.
பட் வாங்க எடுத்துங்க. those of you who want to join in English or Kannada, please join with us. எடுத்துங்க. ரெடியா இருக்கீங்களா? நல்லா சத்தமா படிக்க போறோம், சந்தோஷமா படிக்க போறோம், விசுவாசத்துல படிக்க போறோம். வாங்க முதல் வசனத்தை படிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சத்தமா படிங்க பார்க்கலாம் எல்லாரும். இரண்டாவது வசனம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அடுத்த வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எத்தனை பேர் நம்புறீங்க அத? அடுத்த வசனம் பாருங்க, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் அந்த நீதிமான். அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அடுத்த வசனம், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க இந்த நேரத்துல. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்திசையும் தென் திசையும் சுதந்திரித்துக் கொள் என்றான். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். There shall be showers of blessing. அடுத்தது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கடைசி வசனம் சத்தமா சொல்லுங்க, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. come on, கர்த்தர் நல்லவர். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.